ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026இல் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் டாப் 10 புதிய திரைப்படங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. நம்ம விஜயகாந்த் அவர்களோட இளைய மகன் இளைய கேப்டன் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் கிட்டத்தட்ட 4 திரைப்படங்கள் நடித்து திரையரங்கில் வெளியாகிருக்கு. அப்கமிங்கில் பல திரைப்படங்கள்லாம் நடிக்கிறாரு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதேமாரி ஒரு காசிப்ஸ் மாரியும் அனௌன்ஸ்மெண்ட் வருது. பட் ஒரு சில காரணத்தால் அந்த திரைப்படங்கள்லாம் அப்படி இப்படின்னு கைவிட்டு போயிடுது. அதாவது எப்படி சொல்லணும்னா ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு சில காரணத்தால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் பாதியிலே அந்த திரைப்படம் நிறுத்தப்பட்டு ட்ராப் ஆகிருக்கு. பல படங்கள்லாம் இருக்குது. அந்தமாரி படங்களும் இதுக்கு பிறகு ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த திரைப்படம் இதுக்கப்புறம் நடிக்க போகிறாரு அப்படின்றதும் நிறைய அப்டேட்ஸ்லாம் இப்போ கிடச்சிருக்கு. சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் புதிய திரைப்படங்கள்லாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் விஜயகாந்த் அவர்களுக்காக, கேப்டனுக்காக நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு எப்போவுமே அவரோட திரைப்படம் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக மக்கள் கைவிட மாட்டாங்க. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். எப்போவுமே கேப்டனோட புகழ் வாழணும் சண்முக பாண்டியன் மூலியமாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ரீசெண்டாக இப்போ அஃபிஷியலாக ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சண்முக பாண்டியன் அவர்கள் எந்த திரைப்படம் நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அதுவும் கேப்டனோட கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் சார்பில் ப்ரொடக்ஷன் நம்பர் 9 தயாரிக்கும் திரைப்படம். டைரக்டர் திரு அவர்கள் டைரக்ஷனில் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 நாட்களுக்கு முன்பு. யார் அந்த திரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரட்சி தளபதி விஷால் அவர்களை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 3 திரைப்படங்களுக்கு மேலே இயக்கியிருக்காரு. சம்மர் படம் பார்த்துருப்பீங்க. அதேமாரி தீராத விளையாட்டு பிள்ளை படம் பார்த்துருப்பீங்க. சம்மர், தீராத விளையாட்டு பிள்ளை, நான் சிகப்பு மனிதன் போன்ற பல படங்கள்லாம் விஷால் அவர்களை வைத்து இயக்கியிருக்காரு. ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. கார்த்திக் மற்றும் அவங்களோட பையன் கௌதம் கார்த்திக் 2 பேரும் நடித்த சந்திரமௌலி என்ற திரைப்படமும் இயக்கியிருக்காரு. இவர் இப்போ அஃபிஷியலாக நம்ம கேப்டனோட கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் சண்முக பாண்டியன் அவர்களை வைத்து படத்தை இயக்க போகிறாரு. அதற்கான பூஜை கூடிய விரைவில் நம்ம கேப்டன் ஆலயத்தில் நடக்க போகுது. கண்டிப்பாக அந்த ஒரு திரைப்படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் பொழுதுபோக்கு திரைப்படமாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் வேணால் பாருங்கள். சண்முக பாண்டியன் அவர்களுக்கு திரு அவர்கள் டைரக்ஷனில், திரு அவர்கள் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூவி ரசிகர்களுக்காக விருந்தாக காத்திருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் இப்போ பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணாங்கன்னா ஒரு 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்களில் தொடர்ந்து ஷூட்ஸ்லாம் படப்பிடிப்புலாம் இது பண்ணாங்கன்னா முடிச்சிருவாங்க. அதுவும் கேப்டன் சினி கிரியேஷன்ஸே தயாரிக்கிறாங்க, இறங்கி தயாரிக்கிறாங்க. அதனால் இந்த திரைப்படம் கொஞ்சம் நல்ல ஒரு பிரம்மாண்ட பொருட்செலவில், ஒரு நல்ல ஒரு தயாரிப்பு செலவில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமையும். இந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றத இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய விரைவில் அஃபிஷியலாக சண்முக பாண்டியன் அவர்களுடன் இணைந்து யார் யார் நடிக்க போகிறாங்க, இந்த படத்துக்கு யார் இசையமைக்க போகிறாங்க அப்படின்றது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் கூடிய விரைவில். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துக்கு இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் டைரக்டர் மித்ரன் ஆர் ஜவஹர் அவர்கள் டைரக்ஷனில் சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு திரைப்படம் நடிப்பார் அப்படின்னு கிட்டத்தட்ட போன வருஷமே சொல்லிட்டாங்க. எப்படி அந்த கொம்பு சிவி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டைமில், அப்போவே. அஃபிஷியல் கிட்டத்தட்ட அஃபிஷியல் தான். ஆனால் என்னன்னு தெரியல, இது கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சா இல்லை திரு படத்தை முடித்ததுக்கு பிறகு சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பாரா அப்படின்னு தெரியல. நம்ம மித்ரன் ஆர் ஜவஹர் டைரக்ஷனில். திரு ஒரு கமர்ஷியல் டைரக்டர்னால் இவர் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் காதல் படத்தை இயக்கிற டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி விஷால் அவர்களை வைத்து நிறைய படம் இயக்குனாரோ, இவர் தனுஷ் அவர்களை வைத்து பல படங்கள் இயக்கியிருக்காரு. கண்டிப்பாக மறக்க முடியாத திரைப்படம்னா நீங்கள் யாரடி நீ மூவி படத்தை பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த படத்தை இயக்குன டைரக்டர் தான் இவர் மித்ரன் ஆர் ஜவஹர் அவர்கள். மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவி ஃபர்ஸ்ட் படமே. அதேமாரி தனுஷ் அவர்களை வைத்து குட்டி அப்படின்ற ஒரு திரைப்படமும் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு. அதே ஆண்டிலே தனுஷ் அவர்கள் நடித்த இன்னொரு திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன உத்தமபுத்திரன். இதுவும் ஒரு சூப்பர் மூவி சூப்பராக கொடுத்துருக்காரு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. அதேமாரி தனுஷ் அவர்களை வைத்து இன்னொரு திரைப்படம் திருச்சிற்றம்பலம் 100 கோடி மேலே செஞ்சு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சது. இப்படி தனுஷ் அவர்களை வைத்து தொடர்ந்து நல்ல ஹிட்ஸ் கொடுத்த மித்ரன் ஆர் ஜவஹர் ஒரு சில ஃப்ளாப் திரைப்படங்களும் ரீசெண்டாக கொடுத்தாரு. அதன் பிறகு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களை வைத்து இயக்குவார் அப்படின்னு அஃபிஷியலாக கிட்டத்தட்ட அஃபிஷியல் தான். பட் இப்போது இதுக்கான அப்டேட் இன்னும் வரல. கண்டிப்பாக
நம்ம மித்ரன் ஆர் ஜவஹர் டைரக்ஷனில் சண்முகம் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் மூவி வந்து நடிப்பார். ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, அதுக்கான அப்டேட் வரல, ட்ராப் ஆகிடுச்சானு தெரியல. எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்த உடனே கேப்டன் ஆலயத்தில் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி படத்தோட படப்பிடிப்பு வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் யூ அன்பு அவர்கள் டைரக்ஷனில் அகைன் படைத்தோழன் திரைப்படத்திற்கு பிறகு சண்முகம் அவர்கள் ஒரு புதிய திரைப்படம் வந்து நடிப்பார். ஸோ இது வந்து இந்த படைத்தோழன் டைம் அது போன வருஷமே வந்து கிட்டத்தட்ட வந்து தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, யூ அன்பு அவர்கள் டைரக்ஷனில் ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூவி வந்து கண்டிப்பாக வந்து சண்முகம் அவர்கள் நடித்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக படைத்தோழன் திரைப்படம் தான் கேப்டன் அவர்கள் இருக்கும்போது ஸோ அவரோட அந்த ஒரு ஆளுமையில் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தலைப்பெல்லாம் வச்சு. ஸோ இப்போ கேப்டன் அவர்கள் இல்லை. ஸோ நிறைய பேர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, படைத்தலைவன் பார்ட் 2 வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ படைத்தலைவன் பார்ட் 2 வரும் அப்படின்ட்டு யூ அன்பு அவர்கள் டைரக்ஷனில் இளையராஜா அவர்கள் இசையில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ போன வருஷம் படைத்தலைவன் ஒரு வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட்டு. சண்முகம் அவர்கள் இணைந்து நம்ம விஜய் அவர்கள் நடிப்பார் அப்போல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது, அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ விஜய் அவர்கள் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டராக வந்து ஆகிட்டார். ஸோ தயவு செஞ்சு அந்தமாரி ஒரு இது இருந்தால் தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து மறந்துடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் படைத்தலைவன் பார்ட் 2 அப்படின்ற பேரில் வருமா என்னன்னு தெரியல. ஆனால் யூ அன்பு அவர்கள் டைரக்ஷனில் சண்முகம் அவர்கள் ஒரு புதிய திரைப்படம் கண்டிப்பாக நடிப்பார். ஸோ அது யானை சம்பந்தமாக ஸோ இப்போ எப்படி படைத்தலைவன் இந்த ஒரு கான்செப்டில் ஒரு ஃபேண்டசி மூவி மாரி எடுத்தாங்களோ அதேமாரி வருமா, இல்லை ஒரு கமர்ஷியல் மூவியாக வந்து வருமா அப்படின்றத ஸோ படத்தோட அஃபிஷியல் அப்டேட்டுக்கு பிறகு பார்ப்போம். ஸோ ஏஐ மூலயமா படைத்தலைவன் திரைப்படத்துக்கு ஒரு பக்கபலமாக கேப்டன் அவர்கள் வந்து ஏஐயில் வந்து காட்டியிருந்தாங்க. அதேமாரி சண்முகம் அவர்கள் நடிக்கிற புதிய திரைப்படங்கள் ஸோ ஈவன் யூ என்பவர்கள் டைரக்ஷனில் இந்த திரைப்படமாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ரெஃபரன்ஸ் இருந்தால் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து தியேட்டரில் வந்து கண்டு மகிழ்வாங்க. ஸோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொம்பு சீவில் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுதான் ஒரு குறை அப்படி சொல்லலாம். ஏன்னா படைத்தலைவன் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கிட்ட வந்து வசூல் செஞ்சு ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஏன்னா படத்தோட தயாரிப்பு செலவு ரொம்ப கம்மி. ஆனால் கொம்பு சீவு திரைப்படம் அப்படி கிடையாது. ஸோ ஆவரேஜ் மூவியாக வந்து அமைந்து விட்டது. 5 கோடி கூட கலெக்ஷன் பெறல. ஸோ அதனால் சொல்ல வரேன். ஸோ எனிவே யூ அன்பு அவர்கள் டைரக்ஷனில் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு திரைப்படம் சண்முகம் அவர்கள் வந்து நடிப்பார். ஸோ அது படைத்தலைவன் பார்ட் 2வாக இருக்குமா அல்லது வேறு ஏதாவது திரைப்படமாக இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மொத்தமாக 3 திரைப்படம் வந்து சொல்லியிருக்கோம். ஒன்று மித்ரன் ஆர் ஜவஹர் டைரக்ஷனில், இரண்டாவது யூ அன்பு அவர்கள் டைரக்ஷனில், மூன்றாவதாக வந்து நம்ம தீரு அவர்கள் டைரக்ஷனில். அதுதான் அஃபிஷியலாக 100% வந்து கன்ஃபார்மு. அண்ட் அடுத்த நான்காவதாக பார்க்க போகிறது டேரக்டர் சசிகுமார் அவர்கள் டைரக்ஷனில் ஒரு கமர்ஷியலாக ஒரு மூவி வந்து நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதேமாரி ஐந்தாவதாக பார்க்க போகிற திரைப்படம் மறுபடியும் டேரக்டர் சசிகுமார் டைரக்ஷனில் குற்றப்பரம்பரை திரைப்படம் மறுபடியும் வந்து ஷூட்ஸ் வந்து சண்முகம் அவர்கள் வைத்து இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எனிவே சசிகுமார் அவர்கள் குற்றப்பரம்பரை திரைப்படம் சண்முகம் அவர்கள் வைத்து அப்படின்னு முன்னாலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து சப்போஸ் நடக்கும், அது கொஞ்சம் லேட் ஆகும். அது இல்லாட்டினா நடுவில் ஒரு கமர்ஷியல் மூவி சசிகுமார் அவர்கள் வந்து சண்முகம் அவர்கள் ஹீரோவாக வைத்து ஸோ படத்தை வந்து இயக்குவேன் அப்படின்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தோட ப்ரொமோஷன் டைம் அப்போ நிறைய இன்டர்வியூ வந்து சொல்லிட்டு இருந்தார். உங்கள் எல்லாத்துக்கும் எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஆக மொத்தம் சசிகுமார் அவர்கள் டைரக்ஷனில் சண்முகம் அவர்கள் 2 திரைப்படங்கள் வந்து இருக்குது. ஸோ ஒன்று கமர்ஷியல் மூவி, இன்னொன்று குற்றப்பரம்பரை. அண்ட் அடுத்த ஆறாவதாக பார்க்க போகிறது நம்ம டேரக்டர் செல்லுமணி அவர்கள் டைரக்ஷனில் சண்முகம் அவர்கள் ஒரு புதிய திரைப்படம் வந்து நடிப்பார். அது வந்து கேப்டன் பிரபாகரன் 2ஆக இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நிறைய பேச்சுவார்த்தைலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு போன வருஷமே. ஸோ படைத்தலைவன் டைம் அப்போலாம் வந்து நம்ம செல்வமணி அவர்கள் கூட இருந்து ஸோ ப்ரமோஷன் டைம்லாம் நிறைய வந்து கலந்துக்கிட்டார். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேப்டன் பிரபாகரன் 2 வருமா, நம்ம சண்முகம் அவர்கள் வைத்து இயக்குவீங்களா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. செல்வமணி அவர்களும் அதற்கான இது வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்தபடி ஏழாவதாக பார்க்க போகிறது நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் டைரக்ஷனில் ஸோ ரமணா பார்ட் 2 திரைப்படம் வந்து ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக ஏஆர் முருகதாஸ் அவர்கள் டைரக்ஷனில் பல படங்கள் வந்து பெருசாக போக மாட்டுது. ஸோ இவரும் படைத்தலைவன் டைம் அப்போ அது ஆடியோ லான்ச் அப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ கூடிய விரைவில் நம்ம ரமணா 2 கொஞ்சம் வளர்ந்து வாங்க, நம்ம ரமணா 2 எடுப்போம் அப்படின்னு வந்து அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்டேஜில். ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனிவே கேப்டனுக்கு ஒரு ரமணா மாரி சண்முகம் அவர்களுக்கு ரமணா 2 ஏஆர் முருகதாஸ் அவர்கள் டைரக்ஷனில் ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரியோடு வந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனிவே நம்ம ஆர்கே செல்வமணி அவர்கள் டைரக்ஷனில் கேப்டன் பிரபாகரன் 2வும் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் டைரக்ஷனில் ரமணா 2வும் வந்தால் வேறு லெவலில் ஒரு பிளாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஸ்டோரி நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக படம் ஒரு மிகப்பெரிய மெகா பிளாக் பஸ்டர் வசூல் சாதனை வந்து பெறும். ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்தபடியாக 8ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து மித்ரன் தி காப்பு. ஸோ நம்ம பூபாலன் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட இயக்கத்தில் மித்ரன்
அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவி வந்து நடிக்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50% மேல 50 இல்ல அதுக்கு மேலேயே வந்து நிறைய படப்பிடிப்புலாம் வந்து போயிடுச்சு. பட் ஒரு சில ப்ரொடியூசர் அந்த ஒரு தயாரிப்பு எப்படி சொல்றது? ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தால இந்த திரைப்படம் வந்து கைவிட்டது. பட் ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்தபடியா 9வது ஃபிளாக் அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட போஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம சண்முகபாண்டி அவர்கள் தான் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாரு போன வருஷம். ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுவும். அண்ட் லாஸ்ட்டாக 10வதா தமிழன் என்ற சொல் திரைப்படம் கேப்டனோட இணைந்து சண்முகன் அவர்கள் நடித்த ஒரு வேற லெவல் மூவி, ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்லலாம். கேப்டன் அவர்கள் இருக்கும்போது கடைசியாக நடித்த திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தை அருண் பொன்னாம்பலம் அப்படின்றவங்க தான் இயக்கியிருக்காங்க. ஹிப்பா பாதி இந்த திரைப்படத்துக்கு இசை. ஸோ ஷூட்ஸ்லாம் கேப்டன் போர்ஷன்ஸ்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. பட் சண்முகன் அவர்கள் நடிக்கிறது மட்டும் பெண்டிங் இருக்குது. எனிவே கேப்டன் அவர்கள் நடிப்பில் ஒரு திரைப்படம் வந்து இருக்குது. அது வந்து ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். ஸோ வேறு லெவலில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஷூட்ஸு சண்முகன் அவர்கள் நடிக்க இருக்கிறதா இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து வெளியாகியே ஆகணும். ஏன்னா கேப்டன் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்காகவாவது இந்த திரைப்படத்தை வந்து வெளிவிட்டே ஆகணும். வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு அஃபிஷியலாக நம்ம சண்முகன் அவர்கள் பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்காங்க படைத்தொழில் டைம் அப்போ. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் எத்தனை பேர் தெரியும் தெரில. எனிவே கேப்டன் அவர்கள் நடிப்பில் ஒரு வேறு லெவலில் ஒரு சூப்பரான மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் மக்கள் கூட்டம் கண்டிப்பாக அலைமோதும். எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் கேப்டன் மற்றும் இளைய கேப்டன் நடிப்பில் நம்ம தமிழ் என்ற சொல் திரைப்படத்துக்காக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சண்முகபாண்டியன் அவர்கள் நடிப்பில் அடுத்தடுத்து 2026லேருந்து ஸோ வெளியாக இருக்கிற 10 திரைப்படங்கள்லாம் 10 திரைப்படங்கள்லாம் இதுதான். ஸோ மித்ரன் ஆர் ஜவஹர் அவர்கள் டைரக்ஷன், திரு அவர்கள் டைரக்ஷன், யு அன்பு அவர்கள் டைரக்ஷன், செல்வமணி ஏஆர் முருகதாஸ் அப்படின்ட்டு பல பேர் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஸோ வந்துட்டு இருக்காங்க. கதைகள் வந்து நம்ம சண்முகபாண்டி அவர்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எது நல்ல ஒரு கதை, ஸோ எந்த படத்தில் வந்து நடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பல படங்கள் பல அப்டேட்ஸ்லாம் வந்து சண்முகபாண்டி அவர்களை பற்றி வந்தால் உடனுக்குடன் நம்ம வந்து ஸோ அப்டேட்ஸு வீடியோ மூலிமா வந்து தெரிவிப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.